டு செலிடன்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 2 நாளைக்கு முன்னாடி அதாவது முந்தானேத்து நாங்கள் மழையில் மாட்டிக்கிட்டோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த vlogல நீங்கள் என் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. சென்னையில் வேறு லெவலில் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியும் நம்ம எல்லாருக்கும். ஸோ மழை பெய்யுதுன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு வெளில போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருந்ததுங்க. அதனால் ஸ்கூல்லேருந்து குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு அந்த வேலைக்காக போயிருந்தோம். ஸோ அப்போ பயங்கரமான மழை தெரியல. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக ஃபாகியாக இருந்தது. கிளாஸ்லாம் ஒன்றுமே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிட்டு போக வேண்டியிருந்தது. ஆக்சுவலாக இவ்வளோ மழை பெய்கிறப்ப நான் வெளில போக மாட்டோம். பட் அன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியல. நல்ல மழையில் மாட்டிக்கிட்டோம். ஐயோ மழை செம்மையோ பயங்கரமாக மழை அடிக்குதுன்னா பப்ஸு டீ சாப்பிட்டு வெளியில் யாரோ பேசிட்டு போகிறாங்க, மொபைல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மழை பெஞ்சால் முன்னெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம குழந்தைங்களை பாதுகாத்துக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லோரும் ஃபஸ்ட்டு தேடுறது அவங்க மொபைல் பத்திரமா இருக்கா அப்படின்னா அதில் தான் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. என்ன பண்ணுறது? சரி, ஆக்சுவலாக ரொம்ப குளிராக இருந்ததா, ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே நிறுத்துகிற மாதிரியே நிலமெல்லங்க. சரி பேசாமல் டெஸ்டினேஷன் போயிட்டு திரும்புகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ மேக்ஸ் புதுசாக வந்திருக்கு. ஸ்டைல் 1 அண்ட் க்ரோமா அதெல்லாமே வந்திருக்கு. ஆக்சுவலி ஸ்டைல் 1 ரொம்ப நல்லாயிருக்கும். விவேரா மாலில் இருக்குல்ல, மெரினா மாலுக்கு ஆப்போசிட்டில். ஸோ அங்கே நான் வாங்கியிருக்கேன். இங்கே ஒரு வாட்டி நான் வாங்கிட்டு இந்த மேக்ஸ் ஈஸ்ட் தம்பரமில் சேலியூரில் மேக்ஸ் அண்ட் ஸ்டைல் 1 எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம மழை பெய்கிறப்ப ட்ரெயின்லையோ இல்லை ஆட்டோவில் வேறு யாராவது ட்ரைவ் பண்ணிட்டு போகிறப்ப நமக்கு ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அது மாதிரிலாம் போகிறப்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் நம்மளே நம்ம வண்டியில் போகிறப்போ கொஞ்சம் திகிலாக தான் இருந்தது. அது மாதிரி எனக்கு எப்போவுமே காரில் இல்லை பஸ் எதுனாலும் சரி, ஜன்னல்லாம் ஃபுல்லாக ஏற்றிட்டு ஏசி போட்டுக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அது மழைனாலும் சரி காற்றுனாலும் சரி, ஜன்னல்லாம் இறக்கி வச்சுட்டு விண்டோஸ் கிளாஸை நல்லா அந்த காற்று இல்லை மழை சாரல் மேலே படணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரணங்கலத்துலேயும் ஒரு கிளுகிளுப்புன்ற மாதிரி இங்கே பாருங்கள், ரோட்டில் இருக்கிற தண்ணிலாம் பயங்கர ஃபேஸில் அடிச்சு. பட் இருந்தாலும் அது ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு வழியாக டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துட்டோம். அந்த வேலை முடிச்சுட்டு திரும்புகிறப்ப நைட் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட இனிமேல் நம்ம ஸ்நாக்ஸோ டீயோ சாப்பிட்ற டைம் இல்லை, டின்னர் டைமே வந்துடுச்சு. வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கும் சுத்தமாக மூடில் ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால ஷவர்மா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே ப்ரௌனீஸ் இருந்தது. அன்றைக்கி ஹோம்மேட் ப்ரௌனின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவாக தான் இருந்தது. ஐ எம் நாட் அ பிக் ப்ரௌனி ஃபேன். எனக்கு ப்ரௌனிஸ் அவ்வளோ பிடிக்காது. மேபி அதனால எனக்கு அப்படி சொல்கிறேன்னான்னு தெரியல. ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதே தெரியாமல் நான் பாட்டுக்கு எதுவும் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். டீ சூப்பராக இருந்ததுங்க. அங்கே யூஸ்வலாக இங்கே ஷவர்மா வாங்குறப்ப இங்கே கேரளா ஸ்நாக்ஸ் நிறையா கிடைக்கும். கேரளா கேக் அண்ட் அதுக்கப்புறமா ஜூஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கி குளிர் அப்படின்றதுனால சரி ஹாட் சாய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்ருக்கிறப்பே பயங்கரமான பிரியாணி வாசனைங்க. அந்த பிரியாணி இந்த வெட்டிங் பிரியாணிலாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாசம் எங்கடா இருக்குன்னு மோப்பம் பிடிச்சி பார்த்தா புதுசாக பக்கத்துலேயே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே பிரியாணி வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி குட்டி கடையில் தெரியாத கடையில் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். சரி நான் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டு வந்தால் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பிரியாணி அதில் பெரிய லெக் பீஸ் ஒன்று, அப்புறம் ஒரு குட்டி பீஸ், அதுக்கப்புறமா இது சிக்கன் 65 அதிலே வச்சுருந்தாங்க. அண்ட் எக்கு, பாயில்டு எக், அப்புறமா ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாம் இருந்தது. கிரேவி இது இருந்தது. டேஸ்ட் அதான் அந்த வெட்டிங்லலாம் கொடுப்பாங்கல்ல முஸ்லீம் பிரியாணி, அந்த மாதிரி இருந்தது. டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ஆனால் குழந்தைக்கு கொடுக்கல, வெளியில் வாங்கின ஃபுட் அப்படின்றதுனால நாங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டோம். அப்புறமா வெளியில் சாப்பிட்றதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பரோட்டாவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு சீட் மீல் டே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பரோட்டா, சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டு வேறு ஒரு ஷாப்பில் அண்ட் குழந்தைக்கு ஷவர்மா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாட் வாட்டருக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தூங்கிட்டோம். இப்படி தாங்க போச்சு அந்த ரெய்னி டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you, take care and good night.